ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸ்ல இப்பல்லாம் வந்துட்டு மூவிஸ் அப்டேட் பத்தி தான் பார்க்குறோம். ஏன்னா ரசிகர்கள் எல்லாம் மூவிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மூவியை விட அந்த நடிகரோட ஒரு அப்டேட் கிடைக்குமா, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லா ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான படத்தோட அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். தொடர்ந்து நிறைய படங்களோட அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரெட்ரோ படத்தோட அப்டேட்டும் வந்துருச்சு. ரெட்ரோ படத்தை வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜ் தான் இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவரோட மூவி ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த வகையில ரெட்ரோவும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நமக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்னேகா, சிம்ரன் இவங்கெல்லாம் வந்துட்டு இப்ப கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்னேகா வந்துட்டு கோட் படத்துல கம்பேக் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பழைய நினைவுகள் வசீகரா, விஜய், ஸ்னேகா அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கணும், அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்னேகாவை போட்டாங்க. கில்லி படம் ரொம்பவே மாசா ஓடின ஒரு படம், ரீரிலீஸுமே ஆன ஒரு படம். சோ அந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸும் சரி, பாடல்களும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சோ அதுல அப்படி போட அப்படிங்கிற ஒரு சாங்கை டச் பண்ற மாதிரி த்ரிஷாவை கோட் படத்துல மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்ல எல்லாம் பண்ண வச்சிருந்தாங்க. அடுத்ததா குட் பேட் அக்லில பாத்தீங்கன்னா சிம்ரன் வந்து கம்பேக் கொடுத்திருந்தாங்க. பொதுவா அஜித் சிம்ரன் காம்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் அது கொஞ்சம் ரக்குடு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வாலி படத்துல இருந்து அந்த டச் அந்த ஃபீலை வந்து இதுல கொடுத்திருந்தாரு. சோ அதே மாதிரி 80s 90s ஹீரோயின்ஸ் கம்பேக் கொடுக்க வைக்கிற மாதிரி அந்த டச் கொடுக்கணும், அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற டைரக்டர் எல்லாமே பயங்கரமா பிளான் பண்ணி ஃபேன்ஸுக்காக நிறைய யோசிச்சு பண்றாங்க. சோ அந்த வகையில சூர்யா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரெட்ரோ படத்துல ஸ்ரேயா அடுத்து கம்பேக் கொடுக்க போறாங்க. ஸ்ரேயா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த பாட்டு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது. ஸ்ரேயாக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஸ்ரேயா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கரெக்டா வச்சிருப்பாங்க தன்னோட உடல்களை. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ்லாம் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்ரேயாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸ்ரேயா இப்போ சூர்யாவோட படத்துல ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க. அந்த பாடலுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா May 1 ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே கங்குவா வந்து ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அதுல அவ்வளோ எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஆனா எதிர்பார்த்தபடி படம் வந்து ஓடல. எல்லாருக்குமே அது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அந்த படத்தை குறிச்சு நிறைய சர்ச்சைகள், நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியம்ல தான் நடந்துச்சு. அதுல சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து வீடியோ மூலமா வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க, சூர்யாட்ட பேசியிருந்தாங்க, கங்குவா படத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச்சுமே ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா May 1 வந்து படமே ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமா ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்ல வீடியோ கால்ல பேசின சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இப்போ ரெட்ரோ படத்துக்கு டைரக்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆடியோ லான்ச்ல அவர் வந்து கலந்துப்பாரு, அவர் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயா ஒரு பாட்டுல ஆடி இருக்கிறதுனால ஆல்ரெடி சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டாரும் ஸ்ரேயாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மேபி அந்த காம்பினேஷன் மறுபடியும் கொண்டு வரதுக்காக கூட சூப்பர் ஸ்டாரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரெட்ரோ படத்துல இருந்து கன்னிமா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த சாங்குமே ரிலீஸ் ஆன உடனே ரீல்ஸ்ல வந்தது கிடையாது. அதே மாதிரி ஒரு சில சாங்ஸ் தான் அப்படி இருக்கும். அந்த லைன்ல பாத்தீங்கன்னா கனிமா சாங்ஸ் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. நார்மலா யாரும் அதுக்கு டான்ஸ் ஆடல. அந்த பாட்டுல எப்படி அவங்க சாரி கட்டிட்டு லாங் ஹேர் வச்சுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி ஒரு பிரைடல் செட்டப்ல ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே மேக்கப் போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அதே மாதிரி சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு தான் அந்த ரீல்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த சாங், அந்த ஸ்டெப்ஸ். அதை தொடர்ந்து படம் வெற்றி பெறுமா, படம் அடுத்து எந்த லெவல்ல வெற்றி பெற போகுது, ஸ்ரேயாவுக்கு மறுபடியும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது, எந்த அளவுக்கு ஸ்ரேயாவை ஆடியன்ஸ் கொண்டாட போறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி May 1 வந்துட்டு ரெட்ரோ ரிலீஸ் ஆக போது. நிறைய பேர் இப்பவே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் சூர்யாவோட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்
பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சூர்யாவை பிடிக்கும், நீங்க சூர்யாவோட ஃபேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவரை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. ரெட்ரோ படத்தை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர்கள் பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.